வணக்கம். நான் மன்னார் நகரசபை தலைவர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நகரசபை உறுப்பினராக வந்து இன்று மன்னாரின் நகர பிதாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இத்தருணத்திலே அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் அதேபோன்று மன்னார் நகர மக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு மன்னார் நகரத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பதோடு மன்னார் நகர மக்களின் அபிவிருத்தியையும் நாங்கள் நோக்கமாக கொண்டுதான் எமது நகரசபையின் வேலை திட்டங்கள் இருக்கும். அதன் முதற்கட்ட பணியாக மன்னார் நகரத்திலே குப்பைகளை அகற்றுதல், அதேபோன்று வடிகால்களை அமைத்தல், உள்ளக வீதிகளை அமைத்தல் போன்ற விடயங்களை நாங்கள் முதற்கட்டமாக மேற்கொள்ள இருக்கின்றோம். நான் பல பிரச்சனைகளை இந்த 4 நாள்கள் தான் நான் காரியாலயத்துக்கு வந்து, ஆனாலும் இந்த 4 நாட்களில் மன்னாரின் நகரத்தில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நான் கண்டறிந்துள்ளேன். முக்கியமான பிரச்சனையாக மன்னார் பொது விளையாட்டு அரங்கு மிகவும் பழுதடைந்த நிலையிலே காணப்படுகின்றது. அதை உடனடியாக சீர் செய்து விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். எனவே அதற்கான வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மைதானத்தை ஒழுங்குபடுத்தி கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று உள்ளக வீதிகளை உடனடியாக புனரமைத்து எமது மக்களுக்கு வழங்க வேண்டும். பெரிய கமத்திலே வடிகால்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். அதேபோன்று எமில் நகர் போன்ற பகுதிகளிலே தாழ்வாக இருக்கின்ற பகுதிகளிலே வெள்ளத்தினால் மிகவும் பாதிப்பு அடைகின்ற இந்த கிராமங்களிலே உடனடியாக வடிகால்களை சீர் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, அமைத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதையும் நான் இனங்கண்டிருக்கிறேன். அதேபோன்று உள்ளக வீதிகள் அனைத்தும் பழுதடைந்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் அதை சீர் செய்து கொடுக்க வேண்டும். அதேபோன்று தரவங்கோட்டை கீரி வரையிலான பாதை மிகவும் பழுதடைந்திருக்கிறது. அந்த பாதைக்கான நிதி ஒதுக்கீடு என்ற வேண்டுகோளுக்கு இணங்க 55 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதைக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று 16 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாலத்திற்கு கீழாக உள்ள நிலப்பகுதி, அதாவது இராணுவ பரிசோதனை இடம்பெற்ற அந்த பகுதி வந்து நாங்கள் உல்லாச பயணிகளை ஈர்ப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த இடத்திலே அதற்கான அனைத்து செயற்பாடுகளும் நிறைவடைந்திருக்கிறது. வருகின்ற 5ஆம் 6ஆம் தேதிகளிலே அந்த வேலை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. முதற்கட்டமாக நடப்பாதை அமைத்து அதிலே நடைப்பயிற்சி செய்வதற்கான ஒரு அழகான ஒரு வீதியை அமைக்க இருக்கின்றோம். அதேபோன்று அதிலே அவர்கள் வந்து களைப்படைந்து இருக்கும் பொழுது அதிலே அமர்ந்து இருப்பதற்கான சில கொட்டகைகளை அமைக்க இருக்கின்றோம். அதேபோல் உல்லாச பயணிகளை ஈர்க்கும் முகமாக அந்த இடத்திலிருந்து கப்பல் பயணம், அதாவது கப்பல் சவாரி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒரு சிறிய கப்பல் கட்டும் ஒரு சிறிய துறைமுகம் மாதிரி ஒன்றை அமைப்பதற்கான திட்டமும் இருக்கின்றது. அதை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆனால் இவை அனைத்தையும் செய்வதற்கு உண்மையிலேயே எமது நகர சபையிலே வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற ஜேசிபி இயந்திரம், அதேபோன்று உழவு இயந்திரம், அதேபோன்று வாகனங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கின்றது. உதாரணமாக சொல்லப்போனால் ஜேசிபி வாங்கி 16 வருடங்கள் ஆகிவிட்டன. 16 வருடங்களாக ஒரே ஜேசிபியை தான் எமது நகரசபை இதுவரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே நான் எமது மத்திய அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். மிகவும் பின்தங்கிய ஒரு நகரமாக இருக்கின்ற மன்னார் நகரத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டுமென்றால் மத்திய அரசாங்கத்தின் உதவியும் நமக்கு தேவை. இந்த தருணத்தில் இந்த வாகனங்கள் பற்றாக்குறையை எமது அமைச்சின் ஊடாக நிவர்த்தி செய்து தருமாறு இந்த தருணத்தில் இந்த ஊடகத்தின் ஊடாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எனவே மீண்டும் எமது மக்களுக்கு அபிவிருத்தியை செய்வதற்கு நாங்கள் எந்த வகையிலும் பின்னிக்கப் போவதில்லை. அதேபோன்று நாசகார திட்டங்கள் இந்த மண்ணிலே இடம்பெறுவதற்கும் ஒரு காலமும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. உதாரணமாக கனிய மண் அகழ்வு, அதேபோன்று காற்றாலை மின்சாரம், எமது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் ஒருபோதும் இந்த மண்ணிலே நாங்கள் செயற்படுத்த அனுமதிக்க மாட்டோம்.
எனவே மீண்டும் இந்த தருணத்திலே நான் ஒன்றை வேண்டிக் கொள்கின்றேன் மத்திய அரசாங்கத்திடம். எமது நகரத்தின் அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கான நிதியை உடனடியாக எமக்கு தந்து உதவுமாறு நான் இந்த தருணத்திலே ஊடகங்களினூடாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அதேபோன்று முக்கியமான மன்னார் நகரத்திலே உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த திண்ம கழிவுகளை அகற்றி அதை கொண்டே கொட்டுவதற்கான இடம் எமக்கு இல்லை. அந்த இடத்தை நாங்கள் பாப்பாமோட்டையை பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அதில் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் வழக்கொண்டை போட்டு அதை தடுத்திருக்கிறது. எனவே இந்த குப்பைகளை அகற்றி கொண்டே கொட்டுவதற்கான இடம் இல்லை. நான் நேற்று அரசாங்க அதிபரிடம் நான் இதை பற்றி கலந்தாலோசித்தேன். அவர் என்னிடம் தெரிவித்தார், அதை உடனடியாக தாங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலந்தாலோசித்து அந்த இடத்தை மீண்டும் நமக்கு பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வேன் என்று அரசாங்க அதிபர் சொல்லியிருக்கின்றார். நான் அதற்கான முழு முயற்சியிலும் ஈடுபட்டு அந்த திண்ம கழிவுகளை அகற்றி கொட்டுவதற்கான ஒரு இடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நான் நம்புகின்றேன். அதேபோன்று நாங்கள் பழைய திட்டத்தின்படி கொட்டுவதும் அதை அகற்றுவதுமாக இருக்கின்றோம். அதை நாங்கள் விடுத்து அந்த கொட்டுவதை நாங்கள் இப்போதைக்கு செய்து கொண்டு இருக்கும் வேளையிலே இந்த திண்ம கழிவுகளை நவீன முறையிலே அதை தீயிட்டு அதனூடாக பெறுகின்ற வெப்பத்தினூடாக மின்சாரத்தை தயாரித்து அந்த தீயிட்டு அகற்றப்படும் கழிவிலே பாதையிடுவதற்கான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வது அல்லது கட்டட அமைப்பதற்கான கல்லுகளை அதனூடாக உற்பத்தி செய்வது போன்ற நவீன முறையிலான திட்டங்களையும் நாங்கள் இப்பொழுது கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறேன். எனது தொழில்நுட்ப உத்தியோகத்தரிடம் நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த திண்ம கழிவுகளை நவீன முறையிலே எவ்வாறு அகற்ற முடியும், அகற்றி அதனூடாக எவ்வாறு நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் எனக்கு உடனடியாக அது சம்பந்தமான திட்ட அறிக்கையை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அவர்களும் அதை எனக்கு தருவார்கள் என்று நம்புகின்றேன். அதே போன்று மன்னார் நகரத்திலே ஒரு ஒழுங்கான தீயணைப்பு வசதிகள் இல்லை. எனவே மத்திய அரசாங்கம் பலமுறை எமது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கான் அவர்களும் கேட்டிருக்கின்றார், இன்னும் சரியான வசதிகளை ஏற்படுத்தி தரவில்லை. எனவே இந்த தருணத்திலே நான் மத்திய அரசாங்கத்திடம் கேட்கின்றேன், ஒழுங்கான தீயணைப்பு இயந்திரங்களை எமக்கு வழங்க வேண்டும், தீயணைப்பு துறையை இங்கே நிறுவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தருணத்திலே. அதேபோன்று மன்னார் நகரத்திலே இருக்கின்ற பொது விளையாட்டு அரங்கு எந்த விதமான நவீன வசதிகளும் மற்ற நிலையில் இருக்கின்றது. 50 வருடமாக எவ்வாறு இருந்ததோ அதே போன்றுதான் இன்றும் அந்த பொது விளையாட்டு மைதானம் இருக்கின்றது. எனவே அங்கு இரவிலே எமது இளைஞர்கள் விளையாடுவதற்கான வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மன்னார் ஒரு காலகட்டத்திலே ஃபுட்பாலிலே மிகவும் சிறந்த மாவட்டமாக இருந்தது, இன்று மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக சென்று விட்டது. எனவே இதற்கான காரணங்கள் இளைஞர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கான வசதிகள் இன்மை என்று நான் நினைக்கின்றேன். எனவே மன்னார் நகரசபைக்கு உட்பட்ட அனைத்து விளையாட்டு அரங்குகளையும் ஒழுங்கமைத்து கொடுக்க வேண்டும். எனவே இந்த தருணத்திலே மத்திய அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன், விளையாட்டுத்துறையை மன்னாரில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மைதானங்களை புனரமைத்து கொடுக்க வேண்டும். எனவே அதை தந்து உதவுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். பார்ப்போம் புதிய அரசாங்கம் எவ்வாறு செயற்படுகின்றது என்று நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே வேண்டுகோள்களை வைத்திருக்கின்றேன், இதை நிறைவேற்றி தருமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.